சிறுபிள்ளையை அழைத்து நடுவில் நிறுத்தி இப்படி சொல்றாரு, மனம் திரும்பி நீங்கள் சிறுபிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறுபிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படி சொல்றார். அப்ப இந்த சிறுபிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். அப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ள சிறியவராகுவதற்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் நமக்கு அறிய தருகிறார். புதிய படைப்பாக இவர்கள் வாழ்வார்கள். யார்? இந்த புது பிறப்பின் மக்களாக வாழ்கிறவங்க, தூயாவியின் துணையோடு வாழ விரும்புகிறவங்க, புது படைப்பின் பிள்ளைகளாக புதிய படைப்பாக வாழ்வார்கள். அதான் நான் சொன்னேன், போன நாள் நேற்றை வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க தெரியாது. இந்த இறை செய்தியை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம். வீட்டுக்கு போய் இன்றைக்கி ஃபாதர் சொன்னார்ப்பா, புதிய படைப்பாக மாறணும்னா புதிய ஒரு விஷயத்தை செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஏதாவது ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த செயல்பாட்டுக்குள்ளே வரீங்க. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் அப்படின்னா அதான் அடையாளம். அவர் புதிய படைப்பாய் மாறுறாருங்கிறதுக்கு இது அடையாளங்கள். சில பேர் யோசிப்பாங்க, ஆமாம் சாமி, அந்த சீரியலை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு சாமி, நீங்கள் சொன்னோன்னே தான் எனக்கே புரியுது, நீங்கள் முதல் வேலையாக போய் அந்த சீரியலை மாற்றிடணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிற மாதிரி தெரியுது. சீரியல் மாற்றுறதை பற்றி நான் பேசலை, வாழ்க்கையை மாற்றுறதை பற்றி பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், பழைய பாவ வாழ்க்கையை கலைந்து விட்டு மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு புதிய நோக்கம் ஏதாவது புதிய நோக்கம் புதுசாக கொண்டு வந்து வைக்கணும். இந்த 10 நாளில் நீங்கள் சில திட்டங்களை வகுக்கணும். போன வருஷம் திருவிழா நடந்துச்சு, பரிசுத்தாவி திருவிழா. இப்போ இங்கே உட்காந்து திரும்பி பாருங்கள், ஏதாவது முடிவு நீங்கள் எடுத்தீங்களா? வந்துட்டு தான் போனேன். ஆனால் போன வருஷம் ஃபாதர் கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு ஜாஸ்தியாக பண்ணார், அது மட்டும் தான் தெரியுது. நமக்கு இந்த சாப்பிட்றது, இங்கே நடக்கிற தப்பு, இதெல்லாம் மனசில் நிற்கும். நான் பல இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போகிறேன், என்கிட்ட வந்து அந்த கதையை சொல்லும் போது தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த கதை நீங்கள் போன வருஷம் இங்கே வந்தீங்கல்ல, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு, அந்த கதையை நீங்கள் திருப்பி சொன்னீங்க இங்கே அப்படின்னு. பைபிளை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பல விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் யார் வந்து ஃபாதர் போன தடவை இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணினீங்க, இந்த தடவை அதை சொன்னீங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு எல்லாமே புதுசாகவே தெரியுது. பிரைஸ் தி லார்ட். அதனால் பாருங்கள், புதிய நோக்கம். அப்போ போன வருஷம் நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா பரவாயில்ல, இப்போ இந்த வருஷமாவது முடிவெடுங்க. 10 நாளில் 10 காரியம் எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு 3 விஷயத்தையாவது நல்ல விஷயம் எடுங்களேன். 3 முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுங்க. கெட்டது ஒரு 3 வெளியில் எடுங்க, 3 நல்லதை உள்ள வைங்க. புருஷனை இனிமேல் சொம்பால் அடிக்கவே மாட்டேன் சாமி அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுங்களேன். அடிக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நல்ல தெளிவாக தான் இருங்க. நீங்கள் ஏவ பிள்ளைகளே, வாழ்க்கையோட இந்த தூய ஆவியார் இணைந்து தான் நம்மளை கூட்டிகிட்டு போவார். நீங்கள் ஒரு கணக்கு போட்டு ஃப்ரேம் போட்டு அதுக்கு ஒரு நியாயம்லாம் சொல்லுவீங்க. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது சாமி, நீங்கள் வந்து இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லு. ஏன்னா நீங்கள் நீதியற்ற நிலையில் நின்னீங்கன்னா